தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த புதிய ஆண்டு உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். உங்க ஒவ்வொருத்தரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த புதிய ஆண்டுல வாழ்த்துறேன். இந்த புதிய ஆண்டு மிகுந்த உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்னு இயேசுவின் நாமத்தினால உங்களுக்கு நான் வாக்கு கொடுக்கிறேன். கர்த்தர் உங்க ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரு. இந்த நாள்ல ஆண்டவர் உங்களுக்காக தந்த வேத வசனம் யாத்திராகமம் 14, 13, 14 உங்க மத்தியில வாசிக்கிறேன். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதீர்கள், நீங்க நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்க காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்க சும்மா இருப்பீர்கள். பாருங்க, இந்த வாக்கு தத்தம், இன்றைக்கு நீங்க காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கு காண மாட்டீர்கள். இதை கேட்கிற அருமையான சகோதரன் சகோதரிகளை, தேவ ஜனங்களை, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, இன்றைக்கு நீங்க காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கு காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். பாருங்க, சிறுவனை ஜனங்களை அடிமையா இருந்து கஷ்டப்பட்டு கோத்திரப்படுத்தி வேதனைப்படுத்தி அவர்களுக்கு ஆகாரம் கூட கொடுக்காதபடி பல விதத்துல ஏத்து ஜனங்களை ஏத்து ராஜா பார்வன் பயங்கரமாக அவர்களை கோத்திரப்படுத்தி வழி நடத்தினான். ஆனா அவர்கள் மத்தியில 400 வருஷம் அவர்கள் மத்தியில என்ன செய்தாங்க, இஸ்ரவேல் ஜனங்க அடிமைகளா இருந்தாங்க. 400 வருஷம் இது ஆண்டவருக்கு இந்த ஏத்து போறதுக்கு முன்னாலே வாக்கு பண்ணிட்டாரு. அந்த வருஷம் நிறைவேற வரையும் இங்க கஷ்டப்பட்டாங்க. ஆனா அவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுறதுக்காக அவர்களை அழைத்து கொண்டு வர்றாரு. ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கு போக கூடாதுங்கிறான். தேவ பிள்ளைகளை விடவே மாட்டேங்கிறான். உங்க ஆண்டவர் யாருங்கிறான், நீங்க யாருங்கிறான், நான் உங்களை அறிய, உங்க ஆண்டவர் எல்லாம் அறிய அப்படி இப்படின்னு சொல்லி மறுதளிக்கிறான். ஆனா அவனுடைய பாஷைகள் அங்கே யாரு யோசேப்பு போனதுனால எபிரேயர்களுடைய கூட்டத்தார்கள் சொன்னதான் அவனுக்கு புரியும். அப்படி சொல்லி இவர்கள்லாம் என்ன செய்யறாங்க, கொண்டு வர்றாங்க. வர்ற வழியில இப்படி அடிப்பட்டான். பல விதமான போராடி ஆண்டவர் தன்னுடைய ஜனங்களுக்காக அவர்கள் மத்தியில யுத்தங்களை பண்றாரு. 10 வாதைகள் அனுப்பி அவனை பல விதமான அவனை பாதிச்சுதான் தன்னுடைய ஜனங்களை விடுதலாக்கி கொண்டு வர. இங்க கொண்டு வந்ததுக்கு பிறகு எனக்கு ஒரே அதிர்ச்சி, ஐயோ அவர்களை விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லி அவர்கள் பின்தொடர்ந்து போயிட்டு அவர்களை கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்லி வர்றாங்க. வர்றதை ஏற்று ஜனங்க திருப்பி இஸ்ரவேல் ஜனங்க திருப்பி பாக்குறாங்க. பார்த்து பயப்படுறாங்க. பயந்து மோசையை நோக்கி முறையிடுறாங்க. அப்பா மோசே சொல்றாரு, ஆண்டவரோட வார்த்தை, பயப்படாதீங்க, இன்றைக்கு காண்கிற எகிப்தியரை என்றைக்கு நீங்க காண மாட்டீங்க. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார்னு சொல்லி சொல்றாரு. அதே போல பாருங்க, பார்வனுடைய கூட்டத்தார்கள், பார்வனுக்கு கூட வந்த மந்திரிகள், ரதங்கள், குதிரைகள் எல்லாத்தோட புறப்பட்டு வர்றான் இஸ்ரவேல் ஜனங்களோட யுத்தம் பண்றதுக்கு. ஆனா அவர்கள் புறப்பட்டு வந்தவர்களை இனி ஆண்டவருடைய வார்த்தைப்படி ஒரு நாள் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்களை பார்க்காதபடி சிவந்த சமுத்திரத்துல அவர் எல்லாரையும் அவர்களுடைய குதிரைகள், அவனுடைய ரதங்கள், அவனுடைய கூட்டத்தார்கள் எல்லாரையும் அந்த சிவந்த சமுத்திரத்துல அவிக்கப்பட்டுட்டாரு. எல்லாம் மூழ்கி போயிட்டாங்க. ஆனா இஸ்ரவேல் ஜனங்களோ வெட்டாந்தரையில நடந்து போறது போல நடந்து அவருடைய ஜனங்களை அழகா வழி நடத்தி கூட்டிட்டு வெளியில வர்றாரு. அவர்களுக்கு விரோதமா எழும்பின அந்த சத்துருக்களோட ஆண்டவர் யுத்தம் பண்ணி அவர்களை முறியடிச்சு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஜெயம் எடுத்து கொடுத்தாரு. அதே தேவனாகிய கர்த்தர் தான் நம்மளோட தேவன். உங்களுக்கும் ஆண்டவர் ஜெயத்தை தருவாரு. உங்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவாரு. உங்களுக்கு விரோதமா எழும்புற சத்துருக்களோட, உங்களை அடிமைப்படுத்தி வச்சிருக்க சத்துருக்களோட உங்களை ஆண்டவரை ஒரு விடுதலையோட ஆராதிக்க முடியாதபடி, ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள விடாதபடி உங்களுக்கு தடையாக என்னென்ன தடையாக இருக்கிறதோ, எந்த சத்துருக்கள் தடையா இருந்தாலும் சரி, இல்ல உங்களை விழுங்கிடலாம், உங்களை அழிச்சிடலாம், உங்களை ஒன்றுமில்லாம ஆக்கிறாலும் சொல்லி உங்களுக்கு விரோதமா எழுப்புற சத்துருக்களோட கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். இந்த வருஷத்துல கர்த்தர் உங்களுக்கு உங்க கூட இருந்து உங்களுக்காக அந்த பார்வனோட யுத்தம் பண்ணது போல அந்த பார்வனாய சாசோட உங்களுக்கு விரோதமா எழுப்புற சத்துருக்களோட கர்த்தர் யுத்தம் பண்ணி உங்களுக்கு ஜெயத்தை தருவார். கர்த்தர் உங்களோட இருக்கிற இந்த வருஷத்துல இங்க காண்பீர்கள். கர்த்தர் உங்களோடவே இருப்பார். இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தினது போல உங்களையும் இந்த வருஷத்துல ஆண்டவர் வழி நடத்துவார். உங்களுக்கு என்ன தேவை அவைகளை குறித்து ஆண்டவர் வழி நடத்துவார். இந்த வருஷம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். இன்றைக்கு காண்கிற எகிப்தியரை உங்களுக்கு விரோதமா எழுப்பினவர்களை யாரும் நீங்க பார்க்க முடியாது. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார்.
உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். பரிசுத்தம் நல்ல பிதாவே, ஸ்தோத்திரம், நன்றி ஏசப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், அந்த ஆண்டவரை வாக்கு தத்தப்படி அப்பா ஆண்டவரை இன்றைக்கு காணிக்கிற ஐத்தியார் என்னை என்றைக்கு காண மாட்டீர்கள் சொன்னீரப்பா. ஏசப்பா ஸ்தோத்திரம் தோத்திரம் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம், பிள்ளைகளுக்கு விரோதமா யாரெல்லாம் எழுப்பி ஆண்டவரை சத்துருக்களாக நிற்கிறார்களோ சாசனம் ஆண்டவரை முக்கியமா ஆண்டவரை அப்பா சில மனிதர்களை ஏன் விடுறாங்கப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம் பார்வனை போட ஆண்டவரை பிள்ளைகளுக்கு ஆண்டவரை ஆசீர்வாதங்களை தடையா இருக்கிறாப்பா. ஆசீர்வாதங்களை சுகத்திற்கு விடாத சாசி ஆண்டவரை முதலாக ஆண்டவரை இடத்தில் கொடுக்கிற ஆண்டவரே ஏசாப்பா ஸ்தோத்திரம். சாசுடைய கிரிகள் அழிங்க ஆண்டவரை பார்வனை போல செயல்படுகிற அனைத்து சத்துருக்களை இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரை நீர் அப்புறப்படுத்துங்க ஆண்டவரை ஸ்தோத்திரையா. உங்க பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுங்கப்பா. உங்க பிள்ளைகளுக்காக நீங்க யுத்தம் பண்ணுங்க ஆண்டவரை ஸ்தோத்திரம் தகப்பனே ஸ்தோத்திரையா. இந்த வருஷத்துல உங்க பிள்ளைகளை சேர்த்த கொடுங்கப்பா, சேர்த்த கொடுங்கப்பா. அப்பா போன வருஷத்துல இந்த ஆண்டவரை அப்பா பகுதியில் ஆண்டவரை வேதனையோட ஆண்டவரை அப்பா அடிமையை போல ஆண்டவரை வாழ்ந்த ஆண்டவரை விடுதலை இல்லாத கஷ்டப்பட்டு கொண்டு இருந்தார்கள். இந்த வருஷத்துல அவர்களுக்கு ஜெயம் உண்டாகட்டும், ஜெயம் உண்டாகட்டும். இந்த பிள்ளைகளுக்காக நீங்க யுத்தம் பண்ணுங்க. இந்த பிள்ளைகளுக்கு ஜெயத்தை குடிக்காண்டவரை ஸ்தோத்திரம். நன்றி ஏசப்பா ஸ்தோத்திரம். உடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம். பரிசுத்தம் நல்ல பிதாவே.